ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு ஃப்ரை பேன் வச்சுக்கோங்க, நெய் விட்டுக்கோங்க, முந்திரி போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. முந்திரியை தனியாக வச்சுடுவோம். இப்போ அந்த நெய்யில் ரவையை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு கப் ரவை எடுத்துருக்கேன். ஒரு கப் ரவைக்கு ஒரு கப் மேங்கோ பியூரி, அதாவது மாம்பழத்தை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கு 3 கப் தண்ணி விட்டுக்கோங்க. ரவை நல்லா வறுபட்டதும் தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் கிளறிட்டு திருப்பி இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. 3 கப் தண்ணி விட்டு மூடிடுங்க. நல்லா வேகட்டும், நடுவில் திறக்காதீங்க. நல்லா வெந்ததுக்கப்புறமா இதில் ஒரு கப் ரவைக்கு 1 கப் சர்க்கரை போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மாம்பழத்தை இது கூட சேர்த்துடலாம். தோல் எடுத்துட்டு கொட்டையை நீக்கிட்டு அந்த பல்ப் மட்டும் நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. எந்த கலரும் சேர்க்காம மாம்பழத்தில் இருக்க கலரே போதும். துருவின தேங்காய் எடுத்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேங்காய் அதிகம் வேணும்னா நிறைய தேங்காய் சேர்த்துக்கலாம். சரிங்களா? இப்பயும் மூடி போட்டு மூடிடுங்க. நல்லா குக் ஆகட்டும். டைம் எடுத்து குக் பண்ணிக்கோங்க. ரவை நல்லா வேகணும். ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ இன்னும் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா குக் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு தட்டை எடுத்து நெய் விட்டு தடவிக்கோங்க. முந்திரி தேங்காய்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா குக் ஆகட்டும். நல்லா குக் ஆனதான் கட் பண்ண ஈஸியாக இருக்கும். நல்லா குக் ஆனதும் இதில் கொட்டிட்டு நல்லா ஆற வச்சுடுங்க. ஃபேன் காற்றுல ரூம் டெம்பரேச்சர் ஆனதுக்கப்புறமா கட் பண்ணிக்கலாம். என்னோடய சேனல் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோஸ் அப்பப்போ அப்டேட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.